அன்பானவர்களே, இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மூலம் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி, இந்த வேளையிலும் கூட இவ்வண்ணமாக எங்களை வழிநடத்திய தேவன் இன்றைய நாளிலும் தமக்குள்ளே வழிநடத்தி தம்முடைய திட்டத்தின்படி அவர் அழைத்த ஆத்மாக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபத்திலே நாங்கள் கடந்து செல்வோமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போம். என்னுயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. ராஜா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தாமே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. அல்லேலூயா. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் உயிரோடே கலந்தீரே அப்பா. எங்கள் உறவாக வந்து எங்கள் உயிரோடு கலந்தவரே, ஆண்டவரே, உங்களையே எங்களுக்கு உண்ண கொடுத்து, உங்களையே எங்களுக்கு குடிக்க பானமாக வார்த்து கொடுத்து, தகப்பனே, நம் உயிரோடு கலந்த தேவன் நீர் அல்லவோ. உங்களை துதிக்காமல், உங்களை போற்றாமல், உங்களை உயர்த்தாமல் எப்படி ராஜா நாங்கள் வாழ முடியும்?
நீர் எங்களை அழைத்த தேவன் அப்பா. மரண பிடியிலே இருந்து எங்களை மீட்டு ரட்சித்து எங்களை அழைத்த தேவன். நீர் உயிரான தேவன். இன்றைக்கும் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற உயிரான தேவன். இன்றைய நாளிலே நீர் உயிர் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் முன்கூட்டியே நாங்கள் நன்றியோடு துதிகளை செலுத்தி உம் பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உம் வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து அனுப்புங்கள். ஆவியானவரே நீங்கள் பேசுங்கள் அப்பா. ஆண்டவரே உம் கிருபை போதும் ராஜா. உம் பாதத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நீதிமான் யார், நீதிமான் யார் என்ற தலையங்கத்தின் ஊடாக உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வசனங்களை ஆராயலாம் என்று முன்வந்தேன். நீதிமான் யார்? இன்றைய நாளிலும் கூட நீதிமொழிகள் 18:10 தற்பொழுது நான் பாடிய அதே பாடலில் ஒரு வரியை அங்கே குறிக்கப்பட்டிருந்தது. எப்படியானில், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி மறைந்து கொள்ளுவான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி மறைந்து கொள்ளுவான். நீதிமான் ஓடி மறைந்து கொள்ளுவான் என்றால் யார் இந்த நீதிமான்? இந்த நீதிமான் என்று அழைக்கப்படுபவன் யார்? இன்றைக்கு உலக ரீதியாக நாங்கள் பார்ப்போமானால் மனுஷர் நீதிகளை செய்கிறார்கள். யார் யாருக்கோ முகமனுக்காக நீதி செய்கிறார்கள், பணத்துக்காக நீதி செய்கிறார்கள், புகழுக்காக நீதி செய்கிறார்கள். இவர்களை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் நீதிமான்கள் என்று. ஆனால் நம்முடைய தேவ வசனம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது, ரோமர் 3:10 அழகாக சொல்லப்படுகின்றது, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இந்த உலகத்திலே இல்லை. அப்படியானால் யார் நீதிமான்? யார் நீதிமான்? அதே ரோமர் 3:11 சொல்லுது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஏனென்றால் அடுத்த வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படியானால் யார் நீதிமான்? ரோமர் 3:23-24 நாங்கள் வாசிக்க கேட்போமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். என்ன நடக்கின்றது? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்தபடியே நீதிமான்கள் ஒருவரும் இல்லை. உலகத்திலே ஒருவரும் நீதிமான்கள் இல்லை. யார் உங்களுக்கு நீதி செய்தாலும் கூட அந்த நீதிக்கு பிற்பாடு பின்பக்கத்திலே அங்கே ஏதோ ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்கின்றது. மனித நீதி சுத்த அழுக்கு கந்தி என்று சொல்லி அங்கே ஏசாயாவிலே சொல்லப்படுகின்றது. மனுஷருடைய நீதி அசுத்த கந்தியாக, அழுக்கு கந்தியாக இருக்கின்றது. அழுக்கு கந்தை மாத்திரமல்ல, அது அழுக்கான கந்தை. ஏனென்றால் அது பிடிக்கும் போது அப்படியே பிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையானதுதான் மனுஷனுடைய நீதியாக இருக்கின்றது. இங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை மற்றவர்களாகி. இந்த வசனம் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. உலகத்திலே நீதிமான்கள் ஒருவரும் இருக்கவில்லை. நீதிமான்கள் ஒருவரும் இருக்கவில்லை. காரணம் என்ன? ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் அங்கே பாவத்திலே விழுந்த வேளையிலே உலகத்தின் பிறப்புகள் அத்தனையும் பாவத்துக்குள்ளே மூலப்பட்டிருந்தது. நீதிக்கு அங்கே இடமில்லை, நியாயத்துக்கு அங்கே இடமில்லை. ஏன் நீதி உண்டு என்று சொல்லுகிற இடங்களிலும் கூட இன்று நீதியை காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில நீதிமான் யார்? நீதிமான் யார் என்பதை நாங்கள் ஆராய போகிறோம். இலவசமாக அவருடைய கிருபையினாலே, மிகுதியை வாசிக்க கேட்போம், கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அல்லேலூயா! இலவசமாக. அநேகருக்கு இலவசமாக எதையும் கொடுக்கும் போது அதை வாங்கிக் கொள்ள விருப்பம் இல்லை. காரணம் என்னென்றால், எந்த ஒரு பொருளும் இலவசமாக கிடைக்கும் போது அங்கே ஒரு இலக்காரம் எங்களை நோக்கி வருகின்றது. ஏனெனில் இலகுவாக ஒரு காரியம் நடந்து முடியும் போது
இது இலகுவாக நடந்து விட்டது என்று சொல்லி அதை நாங்கள் மிகவும் இலகுவாக எடுத்துக் கொள்கிறோம். அதே போல நம் தேவன் இலவசமாக தன் குமாரனையே இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி தன் குமாரனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும் அந்த மீட்பின் பணியை அந்த ஆதி முதல் கொண்டு அவர் போற்ற தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்து எந்தவன் வந்து தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து இலவசமாக என்ன செய்கின்றார்? அவருடைய கிருபையினாலே, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலே என்ன செய்கிறார்? இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அல்லேலூயா. இலவசமாக தேவன் தன்னுடைய கிருபையை அங்கே சிலுவையிலே கொடுத்தபடினால் அதை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன? அது இலகுவாக வருகின்றது. அது இலகுவாக வருகின்றது. எந்த ஒரு காரியமும் இலகுவாக வருகின்றது என்றால் நமக்கு அது ஒரு இலக்காரமாக இருக்கின்றது. நமக்கு ஒரு தேவை, எவ்வளவோ பணம் செலவழித்து எத்தனையோ நாட்டுக்கு ஏறி இறங்கி அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதில் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது, ஒரு நிறைவு வருகின்றது. ஏனென்றால் அப்பா இது எத்தனை இடம் ஏறி எவ்வளவு பணத்தை கொடுத்து இதை வாங்கி இருக்கின்றோம், இதன் பெறுமதி என்ன? அப்படி அந்த பெறுமதியை நாங்கள் நினைக்கும் போது அந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட பொருளிலே எங்களுக்கு ஒரு நிறைவை எங்களுடைய உள்ளம், எங்களுடைய மாம்ச உள்ளம் அதிலே திருப்திப்படுகின்றது. ஆனால் நம் தேவன் முதல் பேரான தன் குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த உலகம் பாவத்துக்குள்ளே ஒரு தினம் நீதிமான், அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உலகம் பாவத்துக்குள்ளே விழுந்த வேளையிலே தேவன் தன் சொந்த குமாரனை இலவசமாக அங்கே சிலுவையிலே கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினூடாக பாவமான சாபமான எங்களுடைய வாழ்க்கையை அங்கே ஆணி அறைய பண்ணி நம்மை நீதிமான்கள் ஆக்கின்றார். எனவே யார் நீதிமான் என்று சொல்லி அடுத்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால் அதை வாசிக்க கேட்போமா? 25வது வசனம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் தேவன் என்ன செய்தார்? முக்காலத்திலே, எக்காலத்திலே தேவனை நாங்கள் அறியாமல் இருந்த அந்த முக்காலத்திலே தேவன் பொறுமையாக இருந்தார். நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தம்முடைய நீதியை ஒரு காலத்திலே அவர் நம்முடைய பாவங்களை கண்டும் காணாதவர்களை போல இருந்தார். காரணம் என்ன? நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம், அவருடைய அன்பை உணராதவர்களாக இருந்தோம். இன்று உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம், ருசித்தவர்களாக இருக்கின்றோம், அவரை சுமந்து கொண்டு செல்லுகின்றோம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது தேவன் என்ன செய்கின்றார்? தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய், அல்லேலூயா, இயேசுவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை தேவன் நீதிமானாக்குகிறவர். நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், இக்காலத்திலே இந்த காலத்திலே தேவகுமாரன் தன்னை வெளிப்படுத்தி தன் இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொள்ள சித்தம் கொள்வதற்காக தன்னை அர்ப்பணித்த இந்த காலத்திலே என்ன செய்கிறார்? தேவனுடைய நீதியை தன் குமாரனின் ஊடாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த இயேசு கிறிஸ்தை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நானே உள்ளமாக ஏற்று வாயினாலே அறிக்கை செய்தவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் நீதிமானாக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. என்ன திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து அதை குறித்து என்ன செய்கிறார்? தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நீதியை இப்பொழுது காண்பிக்கிறார். எப்படியாக காண்பிக்கிறார்? தாம் நீதி உள்ளவரும் தேவன் நீதி உள்ள தேவன் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, இயேசுவினிடத்தில் யார் அவன் எந்த ஜாதியாக இருந்தான், எந்த மதமாக இருந்தான், எப்படியாக உயர்ந்த நிலையிலே இருந்தால் என்ன, எப்படியான தாண்ட குழியிலே விழுந்த ஒரு பரதேசியாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அவன் தேவன் அண்டையிலே வரும்போது அவர்தான் தேவன், இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவரால் தான் எனக்கு மீட்பு உண்டு. இந்த மீட்பு என்னை இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல மறுமையின் ராஜ்யத்துக்கும் கொண்டு செல்லும் என்ற அந்த விசுவாசத்தை அவன் தன் வாயினாலே அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கின்றது? வாசிக்க கேட்போம். நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி, நீதிமானாய்
பார்க்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இக்காலத்திலே தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அடுத்த வசனத்தை கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. யார் நீதிமானாக்கப்படுகிறார்கள்? நாங்கள் நீதியற்று, நாங்கள் நீதிபெறரற்று, ஒருவனும் நீதிமான் இல்லை என்று உலகத்திலே தள்ளப்பட்டு வாழ்ந்திருந்த காலத்திலே தேவன் பொறுமையாக இருந்தார். இப்பொழுதோ தேவன் தன் குமாரனை அனுப்பி ஆயிட்டு அவருடைய அன்பை ருசிக்கிற வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? தம்முடைய நீதியை யாரினூடாக? தன் குமாரனூடாக வெளிப்படுத்துகிறார். எப்படியாக? கிருபா